நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மான திமிர் எப்பொழுதும் வைத்துக்கொள். யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்பொழுதும் இழக்காதே. நம்மள சுற்றி இருக்கிற எல்லோரும் பொய்யா இருக்கும்போது நாம மட்டுமே உண்மையா இருக்கிறது நமக்கு ஒரு தனி கெத்து தான். நல்லவனா இரு, ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளாதே. நல்லவனை உலகம் மதிப்பதில்லை. வாழ்க்கையில் துன்பங்கள் இலவசம் போன்றவை, தானாகவே நம்மை தேடி வரும். ஆனால் இன்பங்கள் விலை மதிப்பற்றவை, நாம் கடுமையாக போராடிதான் வாங்க வேண்டும். தெளிவான மனங்களை கலங்க வைப்பது எளிது, கலங்கிய மனதை தெளிவுபடுத்துவது கடினம். நம் பயம் எதிரிக்கு தைரியம், நம் அமைதி அவனுக்கு குழப்பம். முள்ளு இருக்கேன்னு மீன் சாப்பிடாம இருக்கோமா? பார்த்து பாதுகாப்பா சாப்பிட்றது இல்லையா? அது மாதிரி தான் பிரச்சனைகளும். இப்போ உன் கண்ணுக்கு நல்லவனா தெரிஞ்சேன்னு வச்சுக்குவோம், நடிக்கிறேன்னு அர்த்தம். இதே கெட்டவனா தெரிஞ்சேன்னா உண்மையா இருக்கேன்னு அர்த்தம். ஒருவனுக்கு நீ செய்யும் துரோகம் அவனே முன்வந்து மன்னித்தாலும் நீ அதை திருப்பி அனுபவிக்கும் வரை உன்னை விட்டு விலகாது. இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு அட்வைஸ் பண்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பிரச்சனை மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்கிறது? பழி வாங்கிறதுன்னா அடிக்கிறது, உதைக்கிறது, அவமானப்படுத்துறது இல்லை. அவங்க கண்ணு முன்னாலேயே ஜெயிக்கணும், வாழ்ந்து காட்டணும். பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க, உனக்கு தெரியும் நீ யாரு எப்படின்னு. அவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னு யோசித்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நீ நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். வாழ்க்கை தரும் காயங்கள் எல்லாம் மற்றவர்களை பற்றிய குணங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான். மனதில் ஏற்படும் உணர்வுகளை நல்லெண்ணங்களாக, நற்சிந்தனைகளாக, நல்ல நினைவுகளாக பண்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏனெனில் மனதில் உள்ளவைகளே சொல்லாகவும் செயலாகவும் வெளிப்படும். சுயநலமாக இருந்தால் சந்தோஷம் இருக்கும் என்று இந்த காலத்தில் நம்ப வைத்து விடுகிறது நம் உறவினர்களின் பழக்க வழக்கங்கள். பிள்ளைகளுக்கு தர்மத்தை போதிப்போம், இல்லையேல் மற்றவர்களிடமிருந்து அதர்மத்தை கற்றுக்கொள்ள நேரிடும். உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாயிரு, அது உன் வீரம். உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இரு, அது உன் விவேகம். இருவருக்கும் இடையில் 3ஆம் நபர்கள் நுழையாத வரை எந்த உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை. பல நூறு வழிகள் கண்டவனுக்கு தான் புரியும் அமைதிதான் தனக்கு சரியான ஆறுதல் என்று. நல்ல உறவுகள் என்பது கடிகார முள்களை போன்றது. அடிக்கடி சந்தித்துக் கொள்வதில்லை, ஆனால் தொடர்ந்து ஒன்றுக்கொன்று நல்ல தொடர்பில்தான் எப்பொழுதுமே இருக்கும்.